Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே வெள்ளி கொலுசெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம்ன்ற டிப் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த கொலுசை தான் க்ளீன் பண்ணி காட்ட போறேன். பாருங்க எந்த அளவுக்கு டார்க்காவும் அழுக்காவும் இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுலாம் நல்லா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அழுக்கா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொலுசை வந்து கழட்டி இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் ஒரு கொலுசு மட்டும் தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பவுலில் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், ஒரு ஸ்பூன் அளவுக்கு டிஷ் வாஷ் ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஜெல் இல்லாட்டி டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொலுசை ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொலுசை நம்ம இதிலேருந்து எடுத்து நார்மலான வாட்டரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கொலுசு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப தேய்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஈஸியாக வந்து அழுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த ப்ராசஸ்லேயே வந்து ரிமூவ் ஆகிட்டுருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பொருள் எடுக்கிறோன்னா கோல்கேட் டூத் பவுடர் தான். இதை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நிறையவே டவுட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ இதிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த கொலுசை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு டூத் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னா, நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக இந்த மாதிரி பழைய டூத் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் அந்த நகைக்கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி காட்டன் டவல் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். ஏன்னா அவங்க ஷாப்பில் எல்லாமே புதுசு தான் இருக்கும். ஸோ லைட்டாக பாலிஷ்காக அவங்க ஈரம் இல்லாத காட்டன் டவல் வச்சு தேய்ச்சி விட்டால் போதும். நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்காக இருக்கக்கூடிய கொலுசு இந்த மாதிரிலாம் தான் க்ளீன் பண்ணுவோம். கொலுசு இடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணால் தான் அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகும். அதனால் நீங்கள் தாராளமாக டூத் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டவுட் என்னென்னா, நிறைய பேருக்கு கோல்கேட் டூத் பவுடர் தான் யூஸ் பண்ணணுமா இல்லைனா வேறு ஏதாச்சும் டூத் பவுடர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அந்த நகைக்கடைக்காரர் என்ன சொன்னார்னா, கோல்கேட் டூத் பவுடர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னார். ஸோ நான் இதை வச்சு மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். மற்ற டூத் பவுடர்லாம் எதுவுமே நான் ட்ரை பண்ணதில்லை. ஒருவேளை உங்கள்கிட்ட மற்ற டூத் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நல்ல ரிசல்ட் கிடைச்சா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த டவுட் என்னென்னா, கோல்கேட் டூத் பவுடர் தான் யூஸ் பண்ணணுமா இல்லாட்டி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக டூத் பவுடர் தான் யூஸ் பண்ணணும். நான் டூத் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ரிசல்ட் கிடைக்கல. அதனால் கண்டிப்பாக டூத் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி டூத் பவுடரில் டிப் பண்ணி இந்த கொலுசோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு முத்து இருக்க பகுதியெல்லாம் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். அதே சமயம் இந்த திருகாணியும் லாஸ்ட்டாக ஒன் டைம் தேய்ச்சிக்கிறேன். இப்போ அடுத்த டவுட் என்னென்னா, சில பேர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து டூத் பவுடரை வந்து அப்ளை பண்ணதால தான் உங்களுக்கு பிரைட்டாக இருக்குது, நீங்கள் வாஷ் பண்ணி காமிச்சிங்கன்னா அந்த பிரைட்னஸ் போய்டும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் திருகாணியை வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். கொஞ்சம் கூட பிரைட்னஸ் போகவே இல்லை. அடுத்து கொலுசையும் வாஷ் பண்ணி காட்டுறேன். இதில் நான் எதுவுமே கலக்கலை பாருங்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு வெளியில் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இடுக்குகள்லாம் கண்டிப்பாக பவுடர் வந்து இருக்காது. நல்லாவே தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட் ஆகியிருக்குன்ட்டு. அதனால் நீங்கள் டூத் பவுடரை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா வாஷ் பண்ணிட்டா பிரைட்னஸ் போகும்னு பயப்படவே வேண்டாம். இதுங்க பாருங்கள் நல்லாவே பிரைட் ஆகியிருக்கு. அதனால் நீங்கள் வாஷ் பண்ணவும் செய்யலாம், தண்ணி பட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நான் நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு நல்லா க்ளீனான காட்டன் டவலை வச்சு தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த கொலுசுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாகவும் பிரைட்டாகவும் கிடச்சிருக்குன்ட்டு. இதே வந்து நான் ஒரே ஒரு தடவை தான் எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே பிரைட்டாக நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 தடவை 3 தடவை வந்து டூத் பவுடரை வந்து யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா இன்னுமே நமக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். இது வந்து தண்ணியில் போட்டால் கண்டிப்பாக இந்த பிரைட்னஸ் வந்து போகவே போகாது. அதனால் பயப்படாமல் தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பவுடர் யூஸ் பண்ணுறதுனால கொலுசுக்கு வந்து சேதாரம் இருக்காதா, கரைஞ்சிடாதா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. வெயிட்டும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து குறையவும் இல்லை, நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன்.
அடுத்த டவுட் என்னென்னா, கோல்கேட் டூத் பவுடர் எங்களுக்கு கிடைக்கல, அப்போ நாங்கள் என்ன பண்ணட்டோம்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கோல்கேட் டூத் பவுடர் இல்லாமலும் நம்ம வந்து கொலுசை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நான் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பூஜை சாமான்கள் எப்படி க்ளீன் பண்ணுறது, செம்பு பொருட்கள், தங்க நகைகள், கல்வெச்ச செட்டு, இந்த மாதிரி எல்லாமே எப்படி தனித்தனியாக க்ளீன் பண்ணணும்னு தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.